சிம்பு கொஞ்சம் மஜாவாக காட்டுவாங்கன்னு பார்த்தேன். கமல் தான் மஜாவாக காட்டியிருக்காங்க. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஜோஜு கேரக்டர் பிடிச்சிருக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலி ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவா சீன் கொண்டு வரல. த்ரிஷா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு கேரக்டர் மாதிரி தான் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இல்ல ஆக்சுவலி த்ரிஷா வந்து இதுல ஒரு சப்போர்ட் ரோலா தான் வராங்க. ஹீரோயின் ரோல் மாதிரி எனக்கு தெரியல. அபிராமி அப்ப அவங்க எப்படி? அபிராமி வந்து கமலோட வைஃபா உள்ள கொண்டு வராங்க ஸ்டோரிக்கு. சோ வந்து சப்போர்ட்டிங் ரோல் நல்லா இருக்குன்றாங்க. இல்ல எஸ்டிஆரும் சிம்புவும் தான் பில்லர் ஆஃப் த ஸ்டோரியே. எஸ்டிஆர் சிம்பு வேற. சாரி நான் கமலும் சிம்பு சொல்றேன். சாரி, ஆக்சுவலி சிம்புவும் கமல்ஹாசன் தான் பில்லர் ஆஃப் த ஸ்டோரி. யாரோட கேரக்டர் பேசுற மாதிரி இருக்கு? இந்த கேரக்டர் நல்லா இருக்கு. இல்ல எல்லாரோடைய ரோலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்தது. என்ன சொல்லவே தேவையில்ல ப்ரோ. நான் உனக்கு கமல் சார் கொஞ்சம் இதா இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் பிரிச்சு பேச முடியாது, நல்லா இருக்கு படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க ஒரு வாட்டி போய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க போட்டி போட்டு. யாரோட போர்ஷன் வந்து வெயிட்டா இருக்கு? யாருதுன்னு சொன்னா வயசுல பாத்தீங்கன்னா அவரு சொல்ல முடியாது. ஆனா ரெண்டு பேரும் தான் நல்லா தான் இருக்கு. நீங்க ஒரு போய் பாருங்க. புரியல ப்ரோ? நல்லா இருக்கு. நான் ஒண்ணு இதுல வந்து கொஞ்சம் இந்த கேங்ஸ்டர்ல வந்து பாசம் தங்கச்சியோட இது ஆட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ப்ரோ? நல்லா இருக்கு. ஆனா நீங்க ஒரு போய் பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க. சார் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு படம். வேற என்ன நல்லா இருக்கு படம்? லாகெல்லாம் இல்லை சார், நல்லா தானே போகுது. அதில் எல்லாமே லெஜெண்ட் தான், எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கு. அப்புறம் அடுத்த நாயகன் சிம்புன்றாங்க. அப்படி நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல நான் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு படம். அதில் எல்லா ஆக்டிவிட்டியும். யாருக்காக வந்து பாக்குறீங்க? படம் நான் மோஸ்ட்லி படம் எல்லாருக்கும் அவங்களுக்கு போர்ஷன் நல்லா தான் இருக்கு. கமலா இருக்கட்டும், சிம்பா இருக்கட்டும், எல்லாரோட போர்ஷன்ஸும் நல்லா தான் இருக்கு. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இல்லை ரெண்டு பேருக்குமே தெரியல, நல்லா தான் இருக்கு. குட், நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு படம். இந்த கேரக்டர் பத்தி வெளில பேசுவாங்க கண்டிப்பா அப்படினா யாரு? அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல. நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு படம் பிடிச்சிருக்கு அவ்வளோ. பார்த்தீங்கன்னா சிம்பு தரிசனம் தரமாக இருக்கு. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கு. மணிரத்னம் சூப்பராக கொடுத்துருக்காரு ரெண்டு பேருக்கும். அதோட திரிஷாவோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாகவே கொடுத்துருக்காரு மணிரத்னம். ஸோ படம் நல்லா இருக்கு, எல்லாம் வந்து பாருங்க. சிம்பு அடுத்த நாயகன்ன்றாங்க. அடுத்த எஸ்டிஆர் அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் தான். செம்மையா இருக்கு படம். நாயகன் சொல்றாங்க எஸ்டிஆர், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மக்கள் சொல்றதா ஏத்துக்க வேண்டியதான். நாயகன்னா நாயகன் தான் அவர், அடுத்த நாயகன் தான் அவர். செம்மையா இருக்கு படம், தரமா இருக்கு. லாக்லாம் எதுவும் இல்லை, படம் நல்லா தான் இருக்கு. நீங்க படத்தை பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க ஃபீட்பேக். எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு தான் ட்ரீட், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட். எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு தான் ட்ரீட். திரிஷாக்கு வந்து அந்த அளவு கேரக்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல திரிஷாக்கு ரெண்டு பேருக்கும் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சிம்பு கூடயும் கொடுத்துருக்காங்க, கமலஹாசன் சார் கிட்டயும் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க படத்தை, அதான் ட்விஸ்ட். அவர் பண்றதே அவர் பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு ஒன்றும் ஸ்கோப்லாம் பெருசாலாம் இல்லை படத்துல. எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பலாம் ஹாப்பியா இருக்காரு. கமல் ஃபேன்ஸ் தான் கதறிட்டு இருக்காங்க உள்ள. ரொம்பலாம் நல்லாலாம் இல்லை, எமோஷன் இல்லை படத்துல. வேற கேரக்டர் திருப்தியே கொடுக்கல யாருக்குமே இல்லை. கமலுக்கே இல்லை, கமலுக்கும் இல்லை, சிம்புக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. மணி ஃபிலிம் மாதிரியே இல்லை. ஏதோ நான் சொல்லிட்டு வந்தேன், கங்குவா பெட்டர்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதான் யாருக்குமே இல்லைங்க, கமலுக்கே இல்லைன்னு சொல்லிட்டேன். த்ரிஷா இன்ட்ரோ எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. கமல் சாருமே நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங் வைஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. நம்ம ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமான்னு தெரில, பட் ஜாப்பனீஸ் ஸ்டைல் அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் மணி சார் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர் நல்லா பண்ணியிருக்காரு, பெஸ்ட் கொடுத்துருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துக்கலாம். கமல் சாரோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்க யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனி ஹோல்சமாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாரும். லாக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் லைட்டாக கொஞ்சம் கம்மியாச்சு, பட் ஹோல்சமாக நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம், எதிர்பார்த்தது இங்கே நிறைவேறிடுச்சு, நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடலாம் பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு கமல் சாரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் நல்லா டெலிவரி ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா எக்ஸ்பெக்டேஷன் இருந்தனாலே இந்த படத்தை பாதிக்கிறது இது பண்ணிடுச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் ரொம்ப அதிகம். படம் டியூரேஷனும் ரொம்ப அதிகம். டியூரேஷன் வைஸ் அதிகம். அண்ட் ஆடியன்ஸ் வந்து எங்கேஜ்டே வச்சிக்கல படத்தில். ரொம்ப ஒரு மாதிரி லேக்காகவே தான் போச்சு. முடியும் போது தான் சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலே இல்லை, ஒரு ஆவரேஜ் படம். அவர் ரோல் நல்லா, அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே ரோல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து ஸ்டோரிலாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி தான். அப்படியே தான் பண்ணுவாங்க. சிம்பு அவரோட ரோல் எல்லாருக்குமே ரோல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் ஒன்றுமே இல்லை படத்தில்.
படத்துல சாங்ஸ் நம்ம நாயகன் இந்த மாதிரி படத்தோட ரெசம்பிள் மாதிரி இருக்கு ட்ரைலர் பார்த்துட்டு சொன்னாங்க பட் அந்த ஸ்டோரி அப்படி இருக்கா ஸ்டோரி சிமிலராக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங் இல்லை முடியும் போதாவது ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும்னு வச்சோம் ஆனால் அந்த அளவுக்கு சாங்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு சாங்ஸுமே செட் எதுக்குமே செட் ஆகும். சரி என்னதான் ப்ரோ படத்துல சொல்ல வராங்க? படத்துல பாசிட்டிவ் என்ன ப்ரோ இருக்கு? பாசிட்டிவா கமல் பொலிட்டிக்கல் என்ட்ரியை பார்த்து நீங்கள் வந்து சில்லறையெல்லாம் சதற விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சோ அப்போ அதான் அந்த படத்துலையும் இருக்கும். ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லை, எமோஷனும் இல்லை, சாங்ஸ் இல்லை. விண்வெளி நாயகம்லாம் அட்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. படம் பாருங்க உங்களுக்கு புரியும். சிம்பு அடுத்த நாயகன் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி போயிட்டு இருந்தவரை தூக்கி காவால தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. இல்ல இந்த படம் நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல சிம்பு பண்ணியிருக்கவே தேவையில்லை. அதை வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு விட்டுறலாம். ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு, படம் பார்க்கலாம் ஃபேமிலியாக. கண்டிப்பா எஸ்டிஆர் சார் அவரை இப்போ கம்பேக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவர் பீக்கில் தான் போயிட்டு இருக்காரு. எனிஹவ் இது வந்து அவரோட நெக்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்கும். நல்லா இருந்துச்சு எல்லாமே. மியூசிக் ஏஆர் சார் தான் பார்த்தீங்கன்னா படத்தை மூவ் ஆன் பண்ணிட்டே இருந்தார். அங்கங்கே நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 லைக் மைன்யூட் செகண்ட்ஸில் லேக் ஃபீல் ஆனாலுமே மியூசிக் வச்சு ஏஆர் சார் நல்லா காம்பன்சேட் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு அங்கங்கே எல்லா ஸ்டோரியுமே லிங்க் ஆன மாதிரி தான் இருந்தது, எங்கேயுமே விட்டு போன மாதிரி கிடையாது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, போரிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஃபைட் சீன் நிறைய இருந்தது, அதுக்கப்புறம் எமோஷன் சீன் இதெல்லாமே உள்ள கிளஸ்டராக மர்ச் பண்ணி வந்ததுனால செகண்ட் ஹாஃப் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். சுகர் பேபி ஜிங்கி ஜான் சாங்ல பெருசா தூக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லிட்டாங்க. படத்துல வச்சிருந்தாங்களா எப்படி இருக்கு? சுகர் பேபி சாங் ஓகே நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி அவங்க அதை பாடுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. திஷா ஒரு பிளேபேக் சிங்கர் மாதிரி உள்ள காட்டுறாங்க. ஜிங்குஜா சாங் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. டான்ஸ் நல்லா இருந்தது, அதோடைய ட்ரெஸ்ஸிங் கொரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது.